வணக்கம் நண்பர்களே. கேரளாவில் இருக்கக்கூடிய அச்சன் கோவில் ஐயப்பனினுடைய மிக விசேஷமான ஒரு ஆலயம். பொதுவா ஐயப்பனினுடைய எல்லா ஆலயங்களிலுமே ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கும். அப்படி இந்த அச்சன் கோவிலுக்கும் பல்வேறு விதமான சிறப்புகள் உண்டு. நாம இந்த அச்சன் கோவிலை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனல்லையே ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். இந்த கோவில்ல அமைப்பு எப்படி இருக்கு, என்னென்ன அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தின விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்ப இன்னைக்கு இந்த அச்சன் கோவிலை பத்தின எந்த ஒரு தகவல் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கோவில்ல மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய தங்க வாழ். இந்த தங்க வாழ் அப்படிங்கக்கூடியது ஐயப்பனினுடைய லோகத்தில் இருந்து, தர்மசாஸ்தாவினுடைய லோகத்துல இருந்து நேரடியாக இந்த அச்சன் கோவிலுக்கு வந்ததாக சொல்லப்படுது. அப்படி இந்த தங்க வாழ் அப்படிங்கக்கூடியது எப்படி இந்த சாஸ்தாவினுடைய லோகத்தில் இருந்து இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம இப்போ இந்த பதிவுல பார்க்கிறோம். இந்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அச்சன் கோவில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்தாவின் மீது பெரும் பக்தி கொண்ட ஒருத்தர் இருந்தார். அவர் அனுதினமும் இந்த அச்சன் கோவிலுக்கு இங்க இருக்கக்கூடிய தர்மசாஸ்தாவினை வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு வேண்டுதல். என்ன வேண்டாரு அப்படின்னா, அந்த தர்மசாஸ்தாவை, அச்சன் கோவில் அரசனாக இருக்கக்கூடிய அந்த தர்மசாஸ்தாவை நேரடியாக தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இவருக்குள்ள இருக்குது. தினமும் அந்த அச்சன் கோவில் அரசன் கிட்ட இதைத்தான் கேட்கிறார். பகவானே, எனக்கு உன்னுடைய நேரடி தரிசனத்தை எனக்கு கொடு. நான் உன்னை நேர்ல பார்க்கணும். நான் உன்னுடைய லோகத்திற்கு உன்னை நான் தரிசனம் செய்ய வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு அனுதினமும் இந்த அச்சன் கோவில் அரசனை இவர் வேண்டுகிறார். அச்சன் கோவில் அரசன் கிட்ட மட்டும் இல்ல, அச்சன் கோவிலுக்கு எதிர் திசையில பாத்தீங்கன்னா கருப்பசாமியினுடைய சன்னதி இருக்கும். அந்த கருப்பசாமி சன்னதிக்கும் போயிட்டு தினமும் அந்த கருப்பசாமி கிட்ட இதே தான் கேட்கிறார். எனக்கு எப்படியாவது தர்மசாஸ்தாவினுடைய தரிசனம் வேண்டும், நான் நேர்ல அவரை பார்க்கணும், அதுக்கு எனக்கு எப்படியாவது உதவி செய் கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு தினமும் கருப்பசாமி கிட்டையும் இவர் அதே தான் வேண்டார். அப்போ சாஸ்தா கிட்டையும் நேரடியாக அதையே கேட்டாச்சு. சாஸ்தாவினுடைய தலைமை காவலனாக இருக்கக்கூடிய கருப்பசாமி கிட்டையும் அதையே கேட்கிறார். இப்ப இவருடைய பக்தி ரொம்ப உன்னதமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, மிக உறுதியாக இருக்கிறார். எப்படியாவது சாஸ்தாவை தரிசனம் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் மட்டும்தான் இவருக்குள்ள அதிகமாகவே இருக்கு. இப்போ இவருடைய எண்ணத்தினால் மிகவும் மனம் மகிழ்ந்த அந்த தர்மசாஸ்தா இந்த தன் மேல பக்தியாக இருக்கக்கூடிய இந்த இவருக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கருப்பசாமி கிட்டையும் இவர் கேட்டுட்டே இருக்கிறார். எனக்கு சாஸ்தாவினுடைய தரிசனம் வேணும் அப்படின்றதுனால அந்த கருப்பனை அனுப்பி இவரை தரிசனம் செய்ய அழைத்து வருமாறு சாஸ்தாவே சொல்றார். இப்போ ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல தினமும் அந்த கோயிலுக்கு வரக்கூடியவர் அந்த கோயில்ல இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கோவில்ல சுற்றுமுற்றி யாருமே இல்லை. அது ஒரு இரவு நேரமாக இருக்கிறது. இந்த ஆலயத்துல இவர் இருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல திடீரென கண்ணை மூடி துறக்கும் பொழுது அந்த இடத்துல கருப்பசாமி நிற்கிறார். நின்று உன்னுடைய நெடுநாள் கோரிக்கையை அந்த சாஸ்தா நிறைவேற்றுவதற்காக அவர் தயாராயிட்டாரு. உன்னை அவர் அவருடைய லோகத்துக்கு உன்னைய கூட்டிட்டு வர சொன்னாரு. உன்னைய கூட்டிட்டு போவதுக்காண்டிதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கருப்பசாமி அவர்கிட்ட சொல்றார். அப்போ சாஸ்தா எனக்கு தரிசனம் கொடுக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு அதிகமான ஒரு மகிழ்ச்சி இவருக்குள்ள வருது. அப்போ கருப்பசாமி சொல்றாரு, சாஸ்தாவினுடைய லோகத்துக்கு நான் உன்னைய கூட்டிட்டு போறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கவனமாக நீ வச்சுக்கோ. அது என்ன அப்படின்னா, அந்த சாஸ்தாவினுக்கு முன்னாடி நீ போயிட்டு நிற்கும் பொழுது உன்னுடைய மனதுல உனக்கு என்ன தோணுதோ அது நடக்கும். நீ பகவான் கிட்ட வாய் திறந்து கேட்கணும் அப்படின்னு கூட எந்த விதமான அவசியமே இல்லை. அவர் முன்னாடி போய் நின்றுட்டு உனக்கு என்ன வேணும், என்ன நடக்கணும்னு நீ நினைக்கிறியோ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால உனக்குள்ள எந்த விதமான ஆணவமும் தலை தூக்காம நீ பார்த்துக்கோ. அங்க இருக்கக்கூடிய எந்த பொருட்கள் மேலையுமே நீ ஆசை வைக்காத, இதை மட்டும் கவனமா வச்சுக்கோ அப்படின்னு இந்த கருப்பசாமி முதல்லையே அவர்கிட்ட ஒரு எச்சரிக்கை பண்றார். அப்போ அதை கேட்ட அந்த மனிதரும், சரி நான் கண்டிப்பா எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன், நான் சாஸ்தாவை தரிசனம் பண்ணா போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப கருப்பசாமி சொல்றாரு, கண்ணை முடிக்கோ, என் கையை மட்டும் புடி, நான் உன்னைய சாஸ்தா லோகத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கருப்பசாமி சொல்றாரு. இப்ப அவர் சொன்ன மாதிரியே அந்த மனிதரும் கண்ணை மூடுகிறார். அப்போ கருப்பசாமி அவருடைய கையை பிடிக்கிறாரு. பிடிச்ச மறுகணம் என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் இருவருமே சாஸ்தாவினுடைய லோகத்துல இருக்கிறாங்க. அந்த சாஸ்தாவினுடைய லோகம் மிக பெரியதாக இருக்கிறது. அந்த லோகத்துக்கு வாசலுக்கு வெளியில நிக்கிறாங்க. பார்க்கும் பொழுது நிறைய கோட்டைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கோட்டைக்குள்ளேயும் இப்ப நாம சாஸ்தாவினுடைய ஆலயங்கள்ல நிறைய பரிவார தெய்வங்களை பார்க்கிறோம். தலவாய் மாடன், சுடலை மாட சாமி, வாழ்வாங்கு மாடன், இப்படி நிறைய சாமிகளை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சப்த கன்னியர்,
சங்கிலி பூதத்தார், இப்படி என்னென்ன பரிவார தெய்வங்கள் பார்க்கிறோமோ இந்த எல்லா பரிவார தெய்வங்களுமே ஒவ்வொரு வாயில்ல அந்த சாஸ்தாவினுடைய லோகத்துல காவலுக்கு இருக்கிறத இவர் பார்க்கிறார். அப்படி ஒவ்வொரு கோட்டையாக கடந்து ஒவ்வொரு வாயிலாக கடந்து அந்த சாஸ்தா இருக்கக்கூடிய அந்த லோகத்திற்கு, அந்த சாஸ்தாவினுடைய இருப்பிடத்துக்கு கருப்பசாமி வந்து இவரை கூட்டிட்டு போறார். அப்படி போகும் பொழுது இப்ப சாஸ்தாவினுடைய சன்னதி பக்கத்துல வந்தாச்சு. சாஸ்தாவினுடைய சன்னதி பக்கத்துல வரும் பொழுது சுத்தி நவரத்னங்களால அமைக்கப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்கிறது. முழுக்க முழுக்க தங்கங்களாலும் வைரங்களாலும் வைடூரியங்களாலும் அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டைக்கு உள்ள நிறைய ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் எல்லோருமே இருந்து வேத கோஷங்களை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேத கோஷங்களை எல்லாம் கேட்டு மகிழ்ந்தவாறு பூரணா புஷ்கலா தேவியரோடு கோடி சூரிய பிரகாசத்தோடு தர்மசாஸ்தா தம்பதி சமேதரராக ராஜாதி ராஜனாக அந்த இடத்துல அந்த கோட்டைக்கு உள்ள தன்னுடைய லோகமாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்திர லோகத்துல தர்மசாஸ்தா வச்சிருக்கிறார். அப்ப அதை பார்த்த உடனேயே இவருக்கு தன்னுடைய கண்கள் வந்து அப்படி கலங்குது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. தர்மசாஸ்தாவுக்கிட்ட நம்ம வந்து அனுதினமும் அவரை தரிசனம் பண்ணணும்னு கேட்டோம். ஆனா அவருடைய தரிசனம் இத்தனை மகத்துவம் வாய்ந்ததாக இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கண்ணீர் வந்து அப்படி மல்குது. கண்ணீர் அப்படி ஆறாக பெரிய ஓடுகிறது. அப்ப அதை பார்த்து பார்த்து இவர் பரவச நிலைக்கு போறார். சாஸ்தாவை வணங்குறாரு, துதிக்கிறாரு. தனக்கு தெரிந்த வேத கோஷங்களாலும் தனக்கு தெரிந்த மந்திரங்களையும் அந்த சாஸ்தாவை நோக்கி இவர் வந்து பாடுறாரு. சாஸ்தா இவரை பார்க்கிறாரு. சாஸ்தாவையே சுத்தி சுத்தி வராரு. சுத்தி என்னென்ன இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் இவர் வந்து பார்க்கிறார். பல்வேறு விதமான தேவர்கள் இருக்கிறாங்க, ரிஷிகள் இருக்கிறாங்க, முனிவர்கள் இருக்கிறாங்க, சாஸ்தாவினுடைய பல்வேறு விதமான பரிவாரங்கள் இருக்கிறது. இத்தனையும் புடைசூழ ராஜாதி ராஜனாக அந்த சாஸ்தா இருப்பதை பார்த்து இவருடைய கண்கள் வந்து அப்படி குளமாக பெறுகிறது. மனது வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இப்ப அப்படி கொஞ்ச நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் ஆகும் பொழுது இவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது. அது என்ன எண்ணம் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாமோ கிடைக்காத ஒரு பாக்கியம் கூட அந்த பகவான் எனக்கு கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படி மெய்சிலிக்கிறார். திரும்ப அப்படி கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் சாஸ்தாவை கும்பிடுறாங்களே, ஆனா அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறதே, அந்த பகவான் என் மேல கருணை காட்டிருக்கிறாரே அப்படின்னு ஒரு எண்ணம். திரும்ப கொஞ்ச நேரம் அப்படி கழியுது. இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களே, அவங்க யாருக்காவது அந்த பாக்கியம் கிடைச்சதா, ஆனா பகவான் எனக்கு தானே கொடுத்திருக்கிறாரு, பகவானுடைய காட்சி எனக்கு தானே சீக்கிரமா தென்பட்டு இருக்குது. இதை முதல்ல நம்மளுடைய ஊருக்கு போயிட்டு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொல்லணும். சாஸ்தாவினுடைய லோகம் இப்படி இருந்துச்சு, அங்க நிறைய பரிவாரங்கள் இருந்துச்சு, சாஸ்தா ராஜாதி ராஜனாக வேத கோஷங்கள் முழங்க அவர் வந்து அங்க இருக்கிறாரு, இதை போய் சொல்லணும் அப்படின்னு இவர் வந்து யோசிக்கிறார். அப்படி நினைக்கும் போதே அடுத்த ஒரு சந்தேகம், நாம சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்களே, அப்ப நீ போய் சாஸ்தாவை பார்த்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு மத்தவங்க கேட்பாங்களே அப்படின்னு இவர் யோசிக்கிறார். அப்ப இவருடைய மனது அந்த இடத்துல அப்படியே மாறிடுச்சு. அங்க போயிட்டு பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மாறி இதனை ஒரு ஆணவமாக அவர் நினைக்கிறார். யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை சாஸ்தா நமக்கு கொடுத்திருக்கிறார், அதனால இதை போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணவம் இவருக்குள்ள வந்துச்சு. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாம வந்து இங்க சாஸ்தா லோகத்துல இருந்து எதையாவது ஒண்ண நம்மளுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இதை போய் காட்டணும். பாத்தியா, இது வந்து சாஸ்தா லோகத்துல இருந்து நான் எடுத்து வந்தேன், இதுதான் நான் சாஸ்தாவை பாத்துறதுக்கான, சாஸ்தாவினுடைய லோகத்துல போயிட்டு நான் அவரை பார்த்ததுக்கான ஒரு ஆதாரம் இதுதான் அப்படின்னு போய் காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே, இப்படி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படி சைட்ல பார்க்கிறாரு, அந்த இடத்துல ஒரு தங்க வாள் இருக்கிறது. அப்ப அவர் நினைக்கிறார், இந்த தங்க வாளை மட்டும் நம்ம இங்க இருந்து கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து இந்த பகவானை பார்த்ததை எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச மறு கணம் இவர் வந்து திரும்பவும் அச்சன் கோவிலுக்கே வந்துடுறார். அந்த அச்சன் கோவிலுக்கு வந்துடுறாரு. இவர் ஒரு தங்க வாள் அதை பார்த்து இவர் வந்து ஆசைப்பட்டாரு கொண்டு வரணும்ட்டு. அந்த தங்க வாளும் இவருடைய கையில இருக்கிறது. கருப்பசாமி அவர்கிட்ட நிக்கிறார். அப்போ கருப்பசாமி இவர்கிட்ட சொல்றாரு, நான் உங்ககிட்ட முதல்ல எச்சரிக்கை பண்ணேன், அந்த பகவானுடைய லோகத்துல போகும்போது எதன் மீதும் ஆசை வைக்காத, அந்த பகவான் கிட்ட இருந்து நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும், அதனால எண்ணங்கள்லயும் உனக்குள்ள ஆணவம் வந்து தலை தூக்காம இருக்கணும் அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா நீ எதையுமே கேட்காம இப்படி உலக பொருள் மேல ஆசை வச்சுட்டியே, பகவான் வந்து தனக்கு கிடைச்ச தரிசனத்தை வந்து மத்தவங்ககிட்ட சொல்லி பெருமைப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணவம் உனக்குள்ள வந்துருச்சே, பகவான் வந்து நமக்கு மட்டும்தான் தரிசனம் கொடுத்துருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு கர்வம் உனக்குள்ள வந்துருச்சே, இப்ப அதனால நீ இந்த வாள் தானே உனக்கு வேணும் ஆசைப்பட்ட, அதனால அந்த வாளை வந்து உனக்கு கொடுத்துட்டாரு, நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு கருப்பசாமி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பகவான் கிட்ட போய் முன்னாடி நின்று அந்த பகவானையே நீ கேட்டிருந்தா கூட அந்த பகவான் அவரே உனக்கு கொடுத்திருப்பார். உன்னுடைய சந்ததிகள், பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் வந்து எப்பொழுதும் இந்த பகவான் மேல பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கேட்டுக்கலாம், என்றென்றும் பகவான் என் கூடவே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வரத்தை கேட்டுக்கலாம். இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே நன்மை ஏற்படுற மாதிரி எல்லா மக்களுக்கும் உன்னுடைய அனுகிரகத்தை கொடு அப்படிங்கக்கூடிய ஒரு வரத்தை கேட்டுக்கலாம். ஆனா அது எல்லாமே இல்லாம ஒரு ஆணவ மேலிட்டா இப்படி ஒரு எண்ணம் உனக்கு அந்த பகவான் முன்னாடி போய் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பசாமி ரொம்ப வருத்தப்படுற. அப்ப இதை கேட்ட பிறகுதான்
அந்த மனிதருக்குமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துச்சு. நம்ம வந்து இப்படி ஒரு உலக பொருள்கள் மேல நம்ம ஒரு ஆசை வச்சிட்டோமே, அந்த பகவானுக்கு முன்னாடி போய் நின்று அவருடைய தரிசனம் கிடைச்ச போது கூட நம்ம வந்து இதை வந்து மத்தவங்க கிட்ட சொல்லி பெருமைப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சே, பகவானை பார்த்து துதி செய்ய நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு மிக கடுமையாக இவர் வந்து மனம் நோகிறார். அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவானை நேரடியாக பார்த்த அந்த கண்ணால நான் வேற எதையுமே நான் பார்க்க விரும்பல, அந்த பகவானுடைய சன்னதிக்கு பின்னால போய் நின்றுட்டு எனக்குள்ள ஆணவம் வந்தது என்னுடைய மிகப்பெரிய தவறு, அந்த பகவானினுடைய சன்னதிக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது எனக்குள்ள இப்படி தேவையில்லாத எண்ணங்கள் வந்தது மிகப்பெரிய தவறு, அது நான் இப்பொழுதுதான் உணர்ந்தேன். ஆனால் பகவானை பார்த்த கண்ணால நான் இப்ப வேற எதையுமே நான் பார்க்க விரும்பல, அதனால என்னுடைய கண் பார்வை வந்து அப்படி பறி போயிடட்டும். அது மட்டும் இல்லாம இந்த பகவானை பார்க்க வரக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அவரை பார்க்கும் பொழுது இந்த பகவான் முன்னாடி தேவையில்லாத சிந்தனைகள் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையும் ஒரு உதாரணமாகவும் இருக்கட்டும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். இவர் அப்படி வேண்டின மறுகணமே இவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண் பார்வை வந்து போயிடுச்சு. அதற்கு பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே கண் பார்வை இல்லாமத்தான் வாழ்ந்ததாகத்தான் வரலாறு இருக்கிறது. அதற்கு பிறகு அவர் வந்து கண் பார்வை இல்லாமத்தான் அவர் இருந்தாங்க. இப்படித்தான் இந்த அச்சன் கோவில் இருக்கக்கூடிய தங்க வாழ் அப்படிங்கக்கூடியது வந்து சாஸ்தாவினுடைய லோகத்தில் இருந்து நேரடியாக இந்த அச்சன் கோவிலுக்கு வந்த வரலாறாக சொல்லப்படுவது. பொதுவாக வந்து ஒரு தெய்வீக ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிறைய பக்தர்களுடைய வாழ்வில் நடக்கும். இதை வந்து பகவான் வந்து அவர்களுடைய பக்திக்கு மெச்சி அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை எல்லாம் பகவான் கொடுப்பார். ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாமே நாம வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கணும். இதை வந்து நாம ஒரு ஆணவமாக எடுத்துக்கொண்டு வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நினைச்சு நாம வந்து வெளியில பெருமை பேசி கொள்ளணும் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது வந்து மிக மிக தவறான ஒன்று. நம்மளுடைய பக்திக்கு மெச்சி பகவான் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நம்ம கொடுக்கிறார். அப்ப அதனை நாம் அனுபவிக்க வேண்டும். பகவான் நமக்கு தரிசனம் கொடுக்கிறாரா, கண்டிப்பா நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்கணுமே தவிர அதனை மற்றவர்களிடம் சொல்லி ஒரு ஆணவ மேலிட்டால் பெருமைப்படுவது மிகவும் தவறான ஒரு விஷயம். இந்த தர்மசாஸ்தாவினுடைய லோகத்துல இருந்து நேரடியாக இந்த வாழ் வந்து வந்திருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வாழ் வந்து மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இந்த அச்சன் கோவிலை வைத்து பூஜிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மார்கழி மாதம் நடக்கக்கூடிய உற்சவத்தின் போது இந்த தங்க வாளுக்கு மிகவும் விசேஷமான பூஜைகள் அணிவிக்கப்படுகிறது. இந்த அச்சன் கோவில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்தாவினுடைய சன்னதியில ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது இந்த தங்க வாழ் தான். ஏன்னா சாஸ்தாவினுடைய லோகத்தில் இருந்து நேரடியாக வந்த வாழ் அப்படிங்கிறதுனால பக்தர்கள் வந்து இந்த தங்க வாழ் அப்படிங்கிறத தரிசனம் செய்யறத கூட மிகுந்த ஒரு பாக்கியமாக கருதுறாங்க. தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம வந்து நம்மளுடைய பதிவுல பார்க்கலாம். நன்றி.